சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பற்றி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கஜானாவை சுத்தமாக தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க கஜானாவை காலி பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு இது ஒன்று தெரியுங்களா? பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது 4,35,000 கோடி வந்து எதுலேருந்து வருமானம் வருது, எதனால் வருது, அது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்களும் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வருமானம் எவ்வளோ, செலவு எவ்வளோ போகுதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு அது மூலியமாக தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நீங்கள் அப்போ அரசியலில் இருந்தீங்க தானே? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல அப்போ கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாயிலிருந்து எதுவும் வரல. இன்றைக்கி நீங்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எப்பயும் போல் சராசரி அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரியே கஜானா காலி ஆயிடுச்சு, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கை விடும்போதே உங்களுக்கு நீங்கள் எதுவுமே நான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நானாக புதுசாக ஒரு திட்டத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் அப்படியே அடிச்சு விட்டீங்க 8 திட்டங்கள் வந்து அதை டோட்டலாக கால்குலேஷன் பண்ணி பார்த்தாவே நீங்கள் இப்போ சொன்னீங்களே 10 லட்சம் கோடி கடை ஒரு வருஷத்தில் நீங்கள் 15 லட்சமாக ஆக்கிடுவீங்க. அது மாதிரி இருக்குது.